என்னும் கண்டுபிடிக்க விரும்புகிறேன். வாவ், எனக்கு 100 ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய்கள் இருக்கிறது. எனக்கு அது பிடிக்கும். புதிய சவாலை தொடங்குவோம். இது மிகவும் சுவையாக இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாய் மட்டுமே இருக்கிறது. இது நியாயமாக இல்லை. ஓ, எனக்கு ஒரு யோசனை இருக்கிறது. சரி, இந்த கண்ணாடியை எடுத்துக்கொண்டு எனது ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயை அதில் வைத்துக்கொண்டு அதில் தண்ணீர் ஊற்றுகிறேன். இப்பொழுது இதையெல்லாம் கலக்கி நான் ஒரு ஸ்கிட்டில்ஸ் மிட்டாயிலிருந்து ஒரே ஒரு லெமனேடு தயாரித்திருக்கிறேன். குளிர்ந்தது. எனது குளிர்ந்த குழாயுடன் அதை குடிக்க விடுங்கள். சுவையானது, குளிர்ச்சியானது. குவென்டின், அது உன்னிடதானே? இருக்கிறது. எனக்கு 10 ஸ்கிட்டில்ஸ் பணியகம் இருக்கின்றன. நம்ம சாப்பிட ஆரம்பிப்போம். நான் ஒவ்வொன்றையும் கவனமாக கைத்தட்டியால் எடுக்க போகிறேன். இது மிகவும் சுவையாக இருக்கிறது. எனக்கு மிகவும் பிடிக்கும். ஓ ஆம், அத பாருங்கள், ஜெஸ் தோற்கின்றாள். அது என்ன பிரச்சனை? ஆனால் நான் உன்னிட்ட இருந்து ஸ்கிட்டில்ஸ் திருடி விடுவேன். இப்படி அது வெற்றி பெற்றது. நான் ஸ்கிட்டில்ஸ் எடுத்தேன். அது விழுந்து போனதா? சுவையாக இருக்கின்றது. ஹோம், இன்னொரு கொள்முதல் வருகிறது. குவென்டின் அதை பார்க்க முன்பு நாங்கள் அதை எடுத்துக் கொள்கிறோம். ஸ்கிட்டில்ஸ் எங்கே? ஹே ஜெஸ், நீயே அதை திருடினதை எனக்கு தெரியும். ஒப்புக்கொள். நான் PSHVT ஆன குடி குடிக்கிறேன். உங்க ஸ்கிட்டில்ஸ்க்கு பார்க்கவில்லை எனக்கு. சிக்கிட்டீங்க. அது என்ன? மிளகு எல்லாம் உள்ளே எரிகிறது. வாவ், அதுவே அருமையாக இருந்தது. என் கூட விளையாடினால் இப்போதே உன் பெறுவது இதுவே. எல்லாமே இல்லை. கேண்டேன். அடி, ஐயோ, அவ்வளவு கோவப்பட்டு விடாதே. என்ன? ஓ, பாருங்கள், நான் என்ன கண்டுபிடித்தேன் என்று பாருங்கள். நான் ஒரு யூனிகாரன். இப்போது நான் உன் டேஸில் உள்ள ஸ்கிட்டில்ஸ் நேரடியாக என் வாயில் செல்லும் ஒரு இயந்திரத்தை பெற்றுள்ளேன். சுவையாக இருக்கிறது. அது நிச்சயமாக ஒரு தீக்குழம்பாக இருக்க போகிறது. என்னோட ஸ்கிட்டில்ஸ் தொடாத. சரி, அவள் மிகவும் பேராசை. நான் இன்னொரு யோசனை வைத்துள்ளேன். அவளின் மிட்டாய் பாதையின் வேகத்தை மாற்றுவோம். இப்போது எல்லாம் விரைவாக இருக்கும். ஏன் எல்லாம் வேகமாகியது? நான் அந்த வேகத்துல சாப்பிட முடியாது. உதவுங்கள். வா கேட், நீ ஓகேயா? வா கேட், என் ஸ்கிட்டில்ஸை சாப்பிடலாம். அப்படியா? பிரம்மாண்ட பாப்கார்ன் வாளி பின்னால் குவென்டின் கூட தெரியவில்லை. அதில் முழு 100 அடுக்குகள் பாப்கார்ன் இருக்கிறது. ஆனால் கேட்டிற்கு 10. ஜெஸ் ஒரே ஒன்றை வைத்திருக்கிறாள். வருத்தம் அடையாதே ஜெஸ், முயற்சி செய்து பாரு. ஆமாம், தற்போது நானும் எனது சமையலறையில் ஒரு பாப்கார்ன் வித்தை செய்ய போகிறேன். அதை பொரித்து முடித்து விட்டேன். ஓ, வெகு சூடாக இருக்கிறது. சுவைக்கலாம். என்ன ஒரு சிகப்பு உரிப்பு. ஓஹோ, எப்படி ருசியாக இருக்கிறது. இது மிகவும் சிறியது. ஓ, பார்த்தீர்களா? என்ன ஒரு பெரிய படு. ஆமாம், அது பைத்தியமா தான் தெரியுது. அவுச்சு, அது முடிந்து விட்டது. என்ன ஒரு வருத்தம். இப்போது கேட் தான். நிச்சயமாக நாங்கள் தானியங்களை பாப்கார்ன் இயந்திரத்தில் வைப்போம். பாப்கார்ன் எப்படி தயாராகிறது என்று பார்த்து விடலாம். வா, அது வேலை செய்தது. இப்போது அதை முயற்சி செய்வோம். மிகவும் சுவையாக உள்ளது. ஒரு யோசனை எனக்கு வந்தது. பாப்கார்ன் மற்றும் மார்ஷ்மெல்லோக்களை சேர்க்கவும். எல்லாம் கரம் செய்ய சிறிது தேவை. நான் ஒரு பர்னர் பயன்படுத்துவேன். அருமை. இப்போது அனைத்தையும் கலக்கி பாருங்கள். எனக்கு ஒரு மார்ஷ்மாலோ பாப்கார்ன் பந்து வந்துவிட்டது. அப்படி என்றால் சுவை மிகுந்தது. என்ன ஒரு அருமையான டெசர்ட். ஓ, அந்த நீட்டலை பாருங்கள். அருமை. என்னை பொறாமைப்பட்டுக் கொள்கிறீங்களா அல்லது ஏதேனும்? இல்லை, ஆவலுடன் இருக்க பொறாமைப்படும் அளவுக்கு கொஞ்சம் மட்டுமே பாப்கார்ன் உன்னிடம் இருக்கிறது. ஆனால் பாரு, எனக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கிறது. இப்போது நான் எல்லாவற்றையும் பாகப்பட்டை காகிதத்தில் போட போகிறேன். மற்றும் பாருங்கள், இந்த எரிவாயு மூலம் நான் எல்லா பாப்கார்ன் சமைக்க போகிறேன். ஓ ஆம், அந்த தீபம் பற்றியதை பாருங்கள். ஓ ஓ அது மூட்ட போகுது. ஆஹா, ஓ ஆம், அது மூட்டியது. குவென்டின், இது ஒரு மோசமான யோசனை என நினைக்கிறேன். பெண்கள் எல்லோரும் இப்போது பாப்கார்னால் மூடப்பட்டுள்ளனர். அது மேலும் நல்லது. வாருங்கள் பெண்களே, அதை பாடுங்கள். ஓ ஆம், இது அற்புதமாக அருவியது. நன்றி குவென்டின். ஓ ஆம், இதை விட நன்றாக இருக்க முடியாது. ஊஃபா, கேட்டின் மென்தொல்லி இயந்திரத்தில் ஓர் நொறுங்குச்சமே இருக்கிறது. மற்றவர்களுக்கு எத்தனை இருக்கின்றன?
வாவ், குவெண்டினிடம் 10 மென்தொல்லிகளும் இருக்கின்றன. ஆனால் ஜெஸ்ஸிடம் 100 மென்தொல்லிகள் உள்ளன. ஆச்சரியமாக உள்ளது. கேட்டிடம் குறைவாக இருந்தால் அவளிடமிருந்து தொடங்கலாம். நான் அதை எப்படி சாப்பிடுவது என்பது பற்றி ஏற்கனவே ஒரு ஐடியா ஏற்படுத்திக் கொண்டேன். கணினியிலிருந்து கமத்தை எடுத்துக்கொள்வோம். அருமை, அது இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கிறது. அதை முயற்சி செய்யலாம். சுவையானது. இனி பபிளை ஊதுவோம். ஓ, நான் செய்து விட்டேன். ஆனால் பபிள் மிகவும் சிறியது. அது ஒரு பப்ளா. வாங்க, இப்போ நான் உங்களுக்கு காட்டுகிறேன். நான் என் அனைத்து பகலை கேண்டு வந்து விடுகிறேன். சில துளிகள். இப்போ நாம் இதை முயற்சி செய்யலாம். .jg சுவையாக இருக்கிறது. ஆனால் நாம் இன்னும் அதிகமாக தேவை. எல்லா பால்கமையும் மெல்ல வேண்டும். எனக்கு மிகவும் பிடித்தமானது. அவற்றில் பல இருக்கின்றன. ஓ ஹா, எனது வாயினுள்ளிடமில்லை. இப்போ தோற்கு இயந்திரத்துல வேற ஒண்ணும் இல்லையா? அப்பா சூப்பர். நான் இதையெல்லாம் மல்லிகிறேன். நீங்க ஒரு மனசை ஊசலாக விட்டு ஊசலாக அடிக்கிற பாப்புல பார்க்க போறீங்க. ஓ இல்ல, பேசில் முழுவதும் பபிள் கம் போய் தரும். ரொம்ப கேவரா இருக்கு. அப்படியா? பெருசா வேற எதுவும் இல்ல. நீங்க உடனே சிரிக்கணும் இல்லையா? வாங்க எடுத்துக்கோ. விண்டன், நீ என்ன செஞ்சா? அது அரசியலுக்கு எത്ര மரியாதை இல்ல. ஒரு விதம் இலிஷ் சாப்பிடுவேன். சண்டை நடக்கும் செப்பினாலும் கேசவி நன்னாக இருக்கிறான். அது நகைக்கும் தன்மை அன்புகளே. எனக்கு 100 சீவிங்கங்கள் இருக்கின்றன. பாருங்கள், ஏன் இது சொல்லவில்லை? ஓ சரி, நான் மூடியை எடுக்கலாமா? ஓ ஓ அருமை. அப்படி என்றால் எல்லா சாக்லேட்டுகளும் எனக்கு கிடைக்கும். பாருங்கள், அப்படி எடுக்க அதிகமாக இருக்கிறது. இப்போது ஒரு பபுள் பூசுவோம். வாவ், அது வேலை செய்கிறது. அது உடையாமல் போனது. நாம் பந்து கட்டுவோம் மற்றும் விளையாடுவோம். ஓ, எங்களை சேர்ந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் தயவு செய்து. உங்களோட சரி, எனக்கு தெரியாது. இருந்தாலும் ஒரு யோசனை வந்தது. ஒவ்வொரு பழக்கம் முக்கத்துக்கும் $1. $1? சரி, எனக்கு சில இருக்கின்றன. நானும் நன்றாக தான் இருக்குது. உங்களோட வேலை செய்ய சந்தோஷமாக இருக்கிறது நண்பர்களே. உங்களுக்கு பற்றி நான் அனைத்தையும் கொடுக்க தயாராக இருக்கிறேன். இருங்கள், நீங்கள் இன்னும் ஏதேனும் இருக்கிறீர்களா? பணம் அதையும் நான் எடுத்து போகிறேன். போயிட்டு எல்லாமே என்கிட்ட இருந்து திருடப்பட்டுச்சு. நான் என்ன பண்ணணும்? உங்களுக்கு என்ன நண்பர்களே, இங்கே இருக்கிறீர்களா? நான் வாங்கிக் கொள்கிறேன். ஓ வணக்கம் வணக்கம். இதோ உங்கள் பணம். என்ன கிடைத்திருக்கிறதோ பார்க்கலாம். வா, அவள் கொஞ்சம் ரத்தம் ஊற்றி வருகிறாள். சரி, நான் கவனமாக இருக்கிறேன். என் பேடி பேட் பகுதி போல் தோன்றுகிறது என்று நான் கண்டுபிடித்தேன். ஒரு துருவி. அது ரொம்ப குழு. வெளியே போவோம். அருமை. எனக்கு எதிர்காலம் அழகான பேட்ரூம் இருக்கும். எங்க அப்பா ஏன் எனக்கு கருவிகளை எப்படி உபயோகிப்பது என்று கற்றுக் கொடுத்தார் என்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. இப்போது என் கலக்கலான படுக்கையை முழுமையாக உள்ளமைக்கிறேன். என்ன, எப்படி அந்த ஏழை நபரின் அறை என் அறையை விட நல்லதாக இருக்கும்? நானும் ஒரு சொப்பு அறையை ஆர்டர் செய்ய போகிறேன். உஃபு, இது என்னுடைய டெலிவரி. மாலை வணக்கம். இதோ உங்கள் பணம். அறை மாடிப்படியில் 3வது கதவு. நான் சிறந்த அறைக்காக காத்திருக்கிறேன். பாக்குறியா மேரி? என் அறை வெறும் வினாடிகளில் சீரானது. என் பொம்மைகளை கவனமாக பார்க்கவும். அவை எனக்கு மிகவும் முக்கியமானவை. இதுதான் நன்றாக உள்ளது. அழகான படம். பெண். அது அருமை. ஓ இங்க ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ள இங்க விளையாட இருக்கிறார். காற்று ஓரளவுக்கு தீவிரமில்லாமல் உணர்கிறது. எனக்கு ஒரு பெரிய யோசனை வந்துவிட்டது. எனக்கு இந்த வண்ண மிகுந்த திரைகளை வேண்டும். சரி, இது என் அறையிலும் அழகாக இருக்கும். நான் சுவர்களை அலங்கரிக்க வேண்டும். நான் ஒரு அற்புதமான யோசனையை உருவாக்கினேன். ஆஹா, இதோ என் பைகள் ஏதோ இருக்கிறது. பாருங்க, கத்தரிக்கோல் மற்றும் கார்ட்போர்டு. அந்த புஷ்ப அச்சு அருமையாக இருக்கிறது. என்னிடம் சிறிது
பொடி இருக்கிறது. என்ன செய்ய? நீங்கள் அறிவீர்கள் எல்லாம் நிறம். கோபுரத்தின் மீது என்னுடைய பிடித்த தூரிகையை பயன்படுத்துவோம். அது அவ்வளவு கடினம் அல்ல. இது இன்னும் அழகாக தெரிகிறது. எனக்கு இது மிகவும் பிடித்திருக்கிறது. அவள் அந்த பூக்களோடு எதைத்தான் எதிர்பார்க்கிறாள்? மற்றொரு சூப்பர் ஐடியா. இதில் என்ன இருக்கிறது? காலியான ஐஸ் கண்டம் குச்சிகள். எல்லா விதமான சிறந்த பொருள்களுக்கும் நல்ல ஒரு கீயை நாம் உருவாக்கலாம். அருமை. என் அறை இப்போது பேரழகாக தரத்தில் இருக்கிறது. ஆனால் அடுத்தது என்ன? எனக்கு தெரியாது. இது ரொம்ப வசீகரம் இல்லை. அதற்கு மேலும் எங்களுக்கு தேவை. இது மிகவும் நல்லது. எல்லா எவ்வளவு ஆண்களும் வசதியாகவும் குளிர்ச்சியாகவும் இருக்கிறது பார்க்கவும். ஏதோ ஆக்டிவேஷனுடைய குறைவாக தேங்கிறது. ஓ இதுல ஒரு பெரிய பாய் செய்ய போகிறேன். அற்புதம். ஓ இது கொஞ்சம் முறுக்கு. ஐயோ, பிங்கோ. நான் 6 முழுக்க எனக்கு பழக்கமாக வைத்துக் கொள்வேன். இதனை வெறும் பாதுகாப்பாக கட்டுகிறோம். ஹாய் எம்மா. என்ன இல்லை. ஏய் அங்கே நண்பர்களே, எனக்கு வா. பசி அவங்க இருக்காங்க. நான் ஓடிறேன். ஹை ராஷல் மற்றும் ஜேசிகா. எனது ஏழை கூரணையை மேரியை சந்திக்க விரும்புகிறேன். உங்களுக்கு அவளை வணக்கம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு என் குழு ரூமை காண்பிக்கிறேன். நம்ம ஓய்வெடுக்கலாம். இது அற்புதமாக இருக்கிறது. அங்கே மேரிக்கு இடமில்லை. என்னோட ரூம் அருகே கூட வரக்கூடாது. அது சரி. உன நேல்குள் நான் ஏதேனும் செய்ய போகிறேன். அந்த அடையாளம் நான் பயன்படுத்தக்கூடியதாக தோன்றுகிறதே. அதை விடுங்கள். சரி, இன்னும் என்ன இருக்கிறது என்னிடம்? ஒரு கோக் பாட்டில பக்கமாக எடுத்துக்கொள்ள. ஓ ஓ ஐயா, என்னால் அதற்கு தேவைப்பட உள்ளது. மீண்டும் எனது வீடு வந்து விட்டேன். இங்கே கோக் பாட்டில்களை வைக்க வேண்டும். இதை நான் ஒரு மேசையாக பயன்படுத்தலாம். அதற்கு மேலே எனது சிறிய கரடியை வைக்க போகிறேன். அல்லது கொஞ்சம் இனிப்பு. அதை யார் விரும்ப மாட்டார்கள்? என்ன? ஏன் அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள்? சரி பெண்களே, இப்போது நாம் கரையாக்கேவை அதிகபட்ச முறையில் இயக்குகிறோம். ஓ நான் என்ன? இப்போது இது மிகவும் ஒலியாக இருக்கிறது. அதை எப்படி நிறுத்துவது? எனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியும். அவர்கள் என்னை பித்து பிடிக்க வைக்கிறார்கள். பாதுகாப்பு, தயவு செய்து உதவுங்கள். என் கிராம மகள் சத்தமாகவும் கடுமையானவும் கொண்டாட்டம் நடத்தி கொண்டிருக்கிறார். நாம் இத உடனே தீர்க்கலாம். நீங்க பெண்கள் என்ன செய்றீங்க? நீங்க சத்தம் செய்ய முடியாது. என்ன? மன்னிக்கவும். ஆமாம், ஆனால் உங்களுக்கு நான் உதவி செய்ய முடியாது. என்ன? சரி, நான் அதை என் குடைச்சலாக செய்து பயட்டி. பிங்கோ, எனக்கு ஒரு யோசனை வந்தது. எனக்கு ஒரு பலூன் கிடைச்சது. அதை ஊதிவிட்டு சுற்றுகளுக்கு நட்டு விடுவோம். எம்மாவின் நண்பர்கள் என் இடத்திற்கு வர விரும்புவார்கள். மேலும் அந்த சிஸ்க் ஒரு குளிரியான பிரகாசமான துண்டாக இருக்கும். இது என்னுடைய டிஸ்கோ பந்துக்கு பொருத்தமாக இருக்கும். முக்கியமாக சத்தமான இசையுடன் வருவோம். அங்கே வாலிப மன்றத்தில் சேர். ஓ என்ன நடக்குது? இன்னொரு பார்ட்டியா? மன்னிக்கவும் நண்பா, நாங்களும் ரூம்மேட் வீட்டுக்கு போறோம். ஹை மேரி, ஆடலாம் வாங்க. ஓ, அவர்கள் என்னை விடுத்து விட்டார்கள். சரி, இது கணக்கில் காண்டு வருகிறேன். ஹே, இது பாருங்கள், என்ன அருமையானது. நான் இதை வைத்துக் கொள்கிறேன். எனக்கு உண்மையில் ஒரு செலபிராணி வேண்டும். எனவே நான் மிகவும் சலிக்க மாட்டேன். எனக்கு ஒரு அருமையான கார்ட்போர்டு வீடு எப்படி செய்வது என தெரியும். முதல் துண்டுகளை வெட்டுவோம். அற்புதமான வீடு. காண்டாப்டத்திற்கு மல்லிகள் கண்டிப்பாக தேவைப்படும்.
காப் மற்றும் பெயர் குறியீடு. நீயே மிக்கி ஆக போகிறாய். வீட்ல யாராவது இனியவள, நீ இப்போ என் சிறந்த நண்பன். எனக்கும் ஒரு செல்லம் வேண்டும். எதையாவது பாஷப்போம். உலகத்திலேயே அழகான செல்லம் வேண்டும். ஓ எங்கே? வெல் நாய்களே, நீங்க பாதமா இருக்க போறீங்க. நான் உங்க புதிய உரிமையாளர். சரி, உங்க முடி சீவ போறேன். எனக்கு அழகா இருக்கிறது போல நீங்களும் அழகா இருப்பீங்க. நம்ம சில பீர் அகராக்கல்களை பயன்படுத்தலாம். ஆச்சரியம், நீ ஒரு மில்லியன் பக்குகள் போல இருக்கிறாய். இதோ உன் விதையன், என் சீமாட்டி. நிச்சயமாக நீங்கள் விரும்புவீர்கள். இது நிறைய அன்பு. அப்படி செய்யலாம். உங்கள் ஒருவர் இருக்கணும். நீங்க திருப்தி அடைய செய்ய வேண்டும். எனக்கு பற்றி உறுதியாக செய்யணும்.